நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். நேற்றைய முன்தினம் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்கள் கைப்பந்து போட்டி நடைபெற்றது. கூடலூர் தேவர் சாலை 1வது மைல் பகுதியிலே வைத்து பினிக்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்திய மாநில மாவட்ட கைப்பந்து போட்டி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு கூடலூர் நகரமன்றத்தினுடைய துணை தலைவரும் அந்த பகுதியினுடைய கவுன்சிலருமான திரு சிவராஜ் என்கின்ற சின்னவர் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அந்த பகுதியிலே இருக்கின்ற பினிக்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப், இந்த கிளப்பினுடைய உறுப்பினர்கள் முகமது ரஃபி, உசைன், ஜாஃபர், அஸ்லாம், யாசின், அபீப் ரஹ்மான், அரவிந்த், அதிகன், குஞ்சுட்டி, மானு, கொக்கக்காடு, இந்தியன் ஸ்டோர், பஷீர், காலித், சகீர், சுனித் குரியன், குஞ்சுமோன், கொக்கோக்காடு, பாவா, SFS, ஷியாபு என அனைவரும் இதில் ஒத்துழைப்போடு இந்த விளையாட்டு நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் ACC உறுப்பினராக இருக்கின்ற வழக்கறிஞர் கோசி பேபி அவர்கள் மற்றும் கூடலூர் சக்கரவர்த்தி துகில் மாளிகையினுடைய உரிமையாளர் சமூக ஆர்வலர் விவேக் அவர்கள், கூடலூர் மார்னிங் ஸ்டார் சர்ச் தந்தை ஜார்ஜ் அவர்கள் மற்றும் கூடலூர் மோட்டார் யூனியன் சங்கத்தை சேர்ந்த ஏழைகளின் தோழன் அதுப்பா அவர்கள், இன்னும் ஏராளமான பேர் இதில் கலந்து கொண்டு 3 நாட்கள் சிறப்பாக விளையாட்டு நடைபெற்றது என்றும், இதில் வர்ணிப்பாளராக திரு சுல்பி அவர்கள் கலந்து கொண்டு விளையாட்டை பற்றி சிறப்பாக தொகுத்து வழங்கி சிறப்பை சேர்த்தார் என்றும், இந்த நிகழ்ச்சி ஒரு சமூக ஆர்வத்தோடும் விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஊட்டும் நிகழ்ச்சியாக இரண்டையும் முன்வைத்து நடைபெற்றது. சமூக பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு சமூக சேவை செய்ய வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையிலும் இந்த விளையாட்டு நடைபெற்றது என்றும், இதில் 10ஆம் வகுப்பு முதலாவதாக தேறிய அஸ்னா நாகராஜ் எருமாடு அரசு பள்ளியிலே படித்த மாணவிக்கு சிறப்பு ரொக்க பரிசும் வழங்கப்பட்டது என்றும், இதைப்போல 12ஆம் வகுப்பு படித்த பந்தலூர் பகுதி பள்ளியிலே படித்த அரசு பள்ளியிலே படித்த மாணவிக்கு இங்கே ரொக்க பரிசும் வழங்கப்பட்டது என்றும், அதைப்போல யானை செத்த கொள்ளி பகுதியிலே கணவனை இழந்த ஒரு பெண்ணுக்கு, புஷ்பவதி என்பவருக்கு வீடு கட்டி கொடுப்பதற்கான வாக்குறுதிகளும் கொடுக்கப்பட்டு அதற்கான பணிகளும் தொடங்கப்பட்டது என்றும், இதைப்போல சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு வேலைகள் செய்ய முடியாத
சூழலில் இருக்கக்கூடிய பகீம் என்கின்ற மாணவனுக்கு தொரப்பள்ளி பகுதியிலே நடமாடும் கடை ஒன்று வைத்து கொடுக்கப்பட்டு இன்றைய தினம் திங்கட்கிழமை அந்த கடையும் திறப்பு விழா நடைபெற்று வியாபாரம் நடப்பதற்கான இந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் செய்தார்கள் என்று நமது நகர்வள பகுதிக்காக நகரமன்றத்தினுடைய துணைத் தலைவராக இருக்கின்ற சின்னவர் என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற சிவராஜ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். சிறப்பான ஒரு புள்ளி டெஸ்ட் நம்பர் 2 லவாலா பை 5 4-3 ബോയ്സ് അടിക്കും ഈ ടീം അതുകൊണ്ട് നല്ല മനസ്സിൽ ഒത്തിരി നന്ദി അറിയിച്ചുകൊണ്ട് എല്ലാവരും വിജയികളായി സംസാരിക്കുന്നു. നമ്മളെ ബാബുരാക്ക് ശേഷം ആരും സംസാരിക്കുന്നില്ല. നമ്മൾ ചിന്നവനോട് ആദരിച്ചേ പറ്റുള്ളൂ. അത് ഉന്നമായിക്ക പറഞ്ഞാണ് ബാബുക്ക് കഴിഞ്ഞ് നമ്മളുടെ ബ്രൈക്ക് കഴിഞ്ഞ് അതിനെ നടത്തിക്കൊണ്ടുവന്ന് ചിന്നവന് ആദരിക്കുന്നതിന്റെ ഭാഗമായിട്ട് നമ്മുടെ മുൻ കൗൺസിലർ നുവായിക്ക് ഒരു ഷാളിട്ട് ആദരിക്കാന് എല്ലാവരും ആദരിക്കുകയാണ്. പണ്ടിന് അറസ്റ്റ് നിയമമായി പ്ലസ് ടുവിൽ 600ക്ക് 578 മതിപ്പുകളിൽ എടുത്ത് தேர்ச்சி பெற்றதில் இலக்கியா என்ற மாணவிக்கு ஷேடையும் மற்றும் பரிசு தொகையை வழங்கிக் கொண்டு பிரிக்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப்பின் நிர்வாகிகள் அந்த மாணவியை கௌரவிக்கிறார்கள். നന്ദി. നമ്മുടെ പ്രദേശത്ത് ഫാഹിം എന്ന ചെറുപ്പക്കാരന് 2 വൃക്കയും തകരാറായിട്ട് ഉപജീവനത്തിൽ ഒരു മാർഗമില്ലാണ്ടാകുമ്പോൾ നമ്മുടെ കുട്ടികള് ചിന്നവനും ടീമും എല്ലാവരും ആ പേര് പറയുന്നില്ല അദ്ദേഹത്തിന് ആ ഫാഹിം എന്ന് ഒരു ഉപജീവനം ഉണ്ടാക്കുമെന്ന് പറഞ്ഞിട്ട് ഒരു ഷീൽഡും അതുപോലെ തന്നെ 5000 രൂപയും ആ വിദ്യാർത്ഥിക്ക് നൽകിക്കൊണ്ട് ആരംഭിക്കുകയാണ്. എല്ലാവരും പ്ലീസ് ക്ലാസ് പ്ലീസ് അത് കൈയടിക്കും പ്രോത്സാഹിപ്പിക്കും. താങ്ക് യു. അതുപോലെ തന്നെ പ്ലസ് ടുവിൽ 600 എന്നുള്ളതില് നമ്മൾ അഭിമാനിക്കുകയാണ്. കാരണം ഒരു സ്പോർട്സ് മാത്രമല്ല, കല മാത്രമല്ല, അതില് ഈ നാട്ടിൽ നമ്മുടെ കൂടെ ജീവിക്കുന്ന ജനങ്ങൾക്ക് എന്തെങ്കിലും ചെയ്യണം ആഗ്രഹിക്കുന്നതാണ് ഒരു മനുഷ്യന്റെ ജീവിതത്തിലെ ഏറ്റവും വലിയ അല്ല. ചിഹ്നവും മാത്രമല്ലല്ലോ, ചിഹ്നവിന്റെ കൂടെ ഹുസൈൻ, ജാഫർ, യാസൻ ഷരീഫ്, നമ്മുടെ കുട്ടികളെ എല്ലാ പേര് പറഞ്ഞാലും അതിങ്ങനെ പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കണം. അപ്പൊ ചിഹ്നമെന്ന് പറയുമ്പോൾ ബാബുക്കാന്ന് പറയുന്നതാണ്. ബാബുക്കാണ് നമ്മളുടെ ഹെഡ്. അത് കൂടുതലുള്ള തന്നെയായിരുന്നു. അത് CM ഇബ്രാഹിം തന്നെയായിരുന്നു. അപ്പോ ചിഹ്നമെന്ന് പറയുമ്പോ അവിടെ പിന്നെ പ്രത്യേകിച്ച് ഹുസൈന്റെ പേര് പറയേണ്ടതില്ല, ജാഫറിന്റെ പേര് പറയേണ്ടതില്ല, യാഷൻ ഷരീഫിന്റെ പേര് പറയേണ്ടതില്ല, നമ്മുടെ ആരുടെ പേര് പറയേണ്ടതില്ല, നമ്മൾ അസ്ലമിന്റെ പേര് പറയേണ്ടതില്ല. പറയണമെന്ന് പറഞ്ഞാൽ ഒരുപാട് ഞാൻ പറയണ്ട. വീട്ടിൽ പറയുന്നില്ല, മഴ കാരണം. എന്തായാലും ഒരുപാട് സന്തോഷമുണ്ട്. നമ്മുടെ കോശി സാറൊക്കെ വന്നിട്ട് ഒരുപാട് തിരക്കിനിടയിൽ ഇവിടെ എത്തിച്ചേർന്നിട്ട് നമ്മുടെ ഫാദർ എത്തിച്ചേർന്നിട്ടുണ്ട്. അവളുടെ പ്രിയങ്കരനായ വീണ്ടും ഒരു പുള്ളി ഗോളാബൈ കടമനിക്കാവ് 11 പുള്ളികളും വയനാട് അണിയர்கள் 5 പുള്ളികളും സർവീസ് ബൈ പ്രവാലബായ്. இது பற்றி நாம் சிவராஜ் அவர்களிடம் கேட்டபோது அவர் சொன்னது, இத்தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.